சரி எதற்காக வந்து அப்படி என்பதை உங்களுக்கு விளக்கம் தெரியுமா? சொன்னால் விளக்கம் தெரியுமா? ஆமா. அந்த பாஞ்சால மகாராஜிலே நான் ஒரு யாகத்திலே நான் ஒரு பெண்ணாக பிறந்து எனக்கு பாஞ்சாலி என்னும் ரகுபதி என்னும் சோபதை என்னும் மூன்று நாமத்தை உண்டானப்படினார். சரிதான். அப்படி மூன்று நாமதை கொண்டு இருக்கும் போதும் அந்த வீரம் வந்து ஐவராஜாக்களே நான் மாலையிட்டு சரிதான். நான் என்ன சொல்றேன்? ஐயோ என்னம்மா நான் என்ன சொல்றேன் அறிந்தேன். என்னங்க ஐவராஜாக்களே நான் மாலையிட்டு வாழ்ந்து வரும் போதும் அந்த சண்டாளனாகிய திரியோதனும் தம்பியாகிய பள்ளிலே விஜயம் கொண்டு விளையாட்டால் சொன்னதெல்லாம் மையமாக நடத்திக் கொண்டு ஒரு நாள் பகடை ஆடி நாடு நகரம் தமிழிதன் செங்கோல் உப்பு சட்டி வரையோட முதலாக பறித்ததும் இல்லாமல் மீண்டும் பகடையாடி ஐவராஜாக்களின் அடிமையாகி விட்டு விட்டால் என்னை வைத்தியம் கூந்திரியும் பிடித்து 60ஆம் படி மேல நிறுத்தி என்னை விடுந்தால் அதோட மட்டும் இல்லாமல் நாங்களும் ஐவராஜாக்களையும் ஆலயத்திலே வந்து கொண்டு எப்படி பிடிப்பது எப்படி வாழ்வது அப்படி என்று ஆலயத்திலே நாங்க வந்து கொண்டு வருகும் நேரத்தில் இப்படியா இருந்தால் நாம எப்படி காலம் கழிக்க முடியும்? அப்படி என்று என் குருவாகிய தோமாரிசி கூப்பிட்டு கேட்கின்ற காலையில் என் குருவாகிய தோமாரிசி என்ன சொன்னார்? மூத்தவராகிய தர்மத்தூர் ஒரு கிங்கப்பட்டராகவும் அர்ஜுன மகாராஜன் ஒரு பெரியாகமும் மகாராஜன் ஒரு பலாயனாகவும் நகலஞ்சகாதேவன் ஒரு திருப்பாலனாகவும் நீதியான நாடு மற்ற நாடு இருக்கின்றது. மற்ற நாடுக்கு சென்று அடைக்காலம் போகும்படியாக என் குருவாகிய தோமாரிசி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் போகட்டும். எங்க அண்ணாராகிய கோபால கண்ணன் இன்னொரு குழந்தையாகவும் என் எளிய சகாதேவனை எளிய புருஷ சகாதேவனை ஒரு குழந்தையாகவும் தரித்து வரத்திருக்கின்றார். அண்ணார போய் நான் பார்க்க வேண்டும். போகலாமா? என்னுடைய தங்கையாகிய பாஞ்சாலியை குழந்தைய மாதிரி உருவம் கொடுத்து வரைச்சனே வந்து விட்டதா? வந்து விட்டதுங்க. எங்க இருக்கு? கூப்பிட்டு வருங்க. எம்மா மறுமொழி கட்டளை. எங்க அண்ணா இங்க கோபாலகண்ணன் இருக்கிறாரா? இருக்கிறார். வர சொல்லுங்க. போகலாமா? போகலாம். தங்கை தானே கூட்டு வர சொன்ன. இது யாரா? எனக்கு கண்ணு கொஞ்சம் ஒரு மார்க் மாத்தம் தெரியுது. ஒன்னும் தெரியலங்க. அல்ல பாஞ்சாலியா? சத்தியமா உங்க தங்கை. தங்க கண்ணன் மாத்திராதியோ லட்சுமியா வருமா? இது சப்பு மூக்கு இது பாருங்க சரஸ்வதி பூச்சி மூக்காட்டி அதை விட என்ன அழகு வராது. என்ன அழகு நான் எப்படியே அந்த ஒரு கழித்து இடத்திலே
ஆன்மீகத்திலே குறி சொல்லி நான் எப்படி என்ன தகவல் வாங்கிட்டு வர முடியும்? தங்கா இப்பொழுது ஓராண்டு கழிப்பது என்றால் நீ இந்த வேடத்தில் சென்று அந்த அஸ்தாபுரம் சென்று உனக்கு இந்த பெருந்திரம் குறி உரைத்து தங்களை வாங்கி வர வேண்டாம். எப்படி என்றால் தங்கா இதுவரைக்கும் நடந்தது உனக்கு தெரியும். இப்பொழுது நடந்து கொண்டு இருப்பதும் உனக்கு தெரியும். இனிமே நடக்குவது மட்டும்தான் உனக்கு தெரியாது. அதற்கு நான் இருக்கிறேன். உன் சபதமும் நிறைவேற வேண்டும் என்றால் உன் கூந்தலை முடியும்படி செய்ய வேண்டும் என்றால் நீ அஸ்தாபுரம் சென்றுதான் சென்னையில வாங்கி வந்தால் ஒரு ஆண்டு கழிக்கலாம். அப்படி என்றால் நீ செல்ல வேண்டும். பயப்பட அஸ்தாபுரம் சென்று ஆன்மீகத்திலே குறி சொல்லி சென்னையில வாங்கிட்டு வந்தியானால் ஒரு ஆண்டு கழிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்தாபுரம் முன்னால போய் சொல்லிட்டு பின்னால இந்த அண்ணனாகிய கோவலக்கண்ணனுக்கு இங்க என்ன வேலை? உனக்கு முன்பதாக நான் வருவேன் தங்கா. எப்படி என்ன வருவேன் கேட்கிறேன். நான் இங்க இருக்க மாட்டேன். எப்படி என்றால் உனக்கு அஸ்தாபுரத்தில் முன்பதாக நான் ஈயாக வழிவழி தவறுவேன் தங்கா. ஈயாக வழிவழித்து வருவா. அஸ்தாபுரம் வீதியில 56 வீதிகள் இருக்குது. 56 வீதிகளில் 56 ஈகள் இருக்கும். இதுதான் அண்ணன் எப்படி என்ன தெரியும்? உனக்கு அது தெரியாது என்றா தங்கா. நான் உனக்கு அஸ்தாபுரத்துக்கு முன்பதாக நான் வந்தாக வருவேன் தங்கா. அஸ்தாபுரம் வந்தாக வருவேன் சொல்றேன். ஆமா அங்க எத்தனை வண்டிகள் இருக்கும்? 56 வண்டிகள் இருக்கும். 56 வண்டிகள்ல இதுதான் அண்ணன் எப்படி என்ன தெரியும்? அதுவும் உனக்கு தெரியாது. தெரியாதண்ணா. இதோ சொல்லுவேன் தங்கா. தங்கா இப்போ உன் தலைவனுக்கு கூடியானது எப்படி இருக்கும்? லேசா இருக்குதண்ணா. நான் வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? நான் அஸ்தாபுரம் வந்தால் பாரம் கொடுப்பேன். அதிகமாக தெரியும். அதோடு மட்டுமல்லமா உன் தலையிலிருந்து கூடியானது என்ன செய்யும் தெரியுமா? ஆமா அப்பொழுது உன் தலையிலிருந்து கூடியானது சுற்றினால் உன்
தன் அண்ணனாகிய கோவலகன் வந்து அமர்ந்திருப்பதாக மனதில் என்ன நினைத்து வந்துட்டார் ஆ. அப்படின்னு யோசிக்கணும். நினைக்க சரி என்ன? நான் சொற்பிரகாரம் நீ சென்று சரி, என்ன? ஜன்னலை வாங்கி வர வேண்டும். அது சென்று வரும் அம்மா. அண்ணா, அப்படியே பொறுத்து பார்த்தாதான் பேசி போகணும். நீ அங்க போய் குரத்தை பாசத்தான் போகணும். பின்னால போட்டு பின்னால இருந்துக்காத. நான் உனக்கு முன்பதாக வருவேன். சரி. ஏன்னா நீ வாயால சொன்னதான் குரத்தி பாசம் சொன்னதான் தங்கச்சாங்க அடிச்சுட்டு உனக்கு என்ன வேலை? எனக்கு எப்பயுமே உனக்கு முன்ன வராங்க. நான் அஸ்தாபத்திற்கு அவனுக்கு இதுக்கு முன்னாடி நீ பயப்படாத போலாம். அப்படி என்ன? போயிட்டு வரேன்னா? அப்படியே போயிட்டு ஆனா வரணும். இந்த பாச பேசக்கூடாது. சரி ஒருத்தி மாதிரி பேசிட்டு ஆமா குரத்தி பாசம் இருக்கணும். சரி என்ன? சரி அம்மா. போயிட்டு வரேன்.